எங்கள்ட்ட நிறைய பேர் கேட்பாங்க, விறகுக்கும் விறகரிசிக்கும் விறகு புழுங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? விறகு அரிசி என்றது மிக பண்டைய தானியம். அதாவது ஔவையார் கூட புகழ்ந்து பாடின தானியம். ஏனென்றா அவ்வளவு மிக பெருமதியான சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் மிகின்றது. இன்றைக்கு நிறைய பேர் விறகு புழுங்கலை சாப்பிடுறாங்க, டயபெட்டிக்காரர் தான். ஏனென்றா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. விறகு புழுங்கலும் விறகு பச்சைக்கும் உள்ள என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, ஒரு உமி இருக்குது, அதுக்கு இடையில தவிடு இருக்குது, அதுக்குள்ளதான் அரிசி இருக்கு. இந்த இத விறகு அரிசியை போட்டு அவிக்க அந்த தவிட்டுல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இந்த அரிசிக்குள்ள சுவரும். அப்ப அரிசிக்குள்ள சுவரைக்கு அதை உடைச்சு வெளியில எடுக்க சாதாரண பச்சை அரிசியை விட விறகு புழுங்கல்ல அதி அற்புதமான சத்துக்கள் கூடுதலாக இருக்குது. அதே நேரம் விறகு புழுங்கல் இலகுவாக சமிபாடு அடையக்கூடிய தன்மையும் இருக்கு. அப்ப அதனால இந்த விறகு புழுங்கலை இன்றைக்கு கூடுதலாக பாவிக்கிறார்கள். டயபெட்டிக்காரன்றது நோய்வாய்ப்பட்ட ஆக்கள் கூடுதலா பாவிக்கிறதால விறகு புழுங்கலை கூடுதலா பாவிக்க ஈஸியா சமிபாடு அடைய போது நிறைய ஊட்டச்சத்துக்களையும் உள்ளெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு.